ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள்கிட்ட ஒரு காமனான கொஷின் கேட்குறேன். எப்பாவது யாராவது காலோ மெசேஜ்க்காக வெயிட் பண்ணியிருக்கிறீங்களா? மெசேஜ் வரல அப்படின்னு ஹர்ட் ஆகிருக்கிறீங்களா? அவங்க ஆன்லைனில் இருக்காங்க, பட் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது நம்மளவே மறந்துடுறோம். நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி, நம்மளோட எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் பெர்சன சுத்தி தான் இருக்கும். அவங்கள்ட்டருந்து மெசேஜ் வந்தா நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. வரல அப்டின்னா நீங்க சேடா இருப்பீங்க. ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களவே வேல்யூ பண்ணல அப்டின்னா, உங்கள மத்தவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க. எப்பாவது நீங்க திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்கள உங்கள விட்டு தூரமா போறாங்க அப்படின்னு? நீங்க அதிகமா அவங்க மேல கேர் காட்டும்போது, அவங்க உங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்க ஆல்வேஸ் அவைலபிள், எமோஷனல் அண்ட் வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க மேல இருக்கிற அட்டென்ஷன் குறையும், உங்க மேல இருக்கிற லவ் குறையும், உங்க மேல இருக்கிற கேர் குறையும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன் இந்த பெர்சன் எனக்கு வேல்யூ குடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு நீங்க உங்களையவே ஹர்ட் பண்ணிக்குவீங்க. உங்களையே ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க அவங்கள அதிகமா லவ் பண்ணிட்டு, உங்கள கம்மியா நீங்க லவ் பண்றீங்க. அதுதான் ஆக்சுவல் ரீசனே. பட் யார் இதில சக்சீட் ஆகுவாங்க அப்படின்னா, எப்போ அவங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. எதுவுமே ஆகல. இப்ப நான் என் மேல வொர்க் பண்ணணும், என் மேல கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது இல்லையா? அந்த டைம் தான் அவங்களோட ஜர்னியே அங்க ஸ்டார்ட் ஆகுது. அங்க தான் அவங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எப்போ உங்களோட மைண்ட் செட் வருது, அவங்கள்ட்ட ரிப்ளை வந்தாலுமே ஓகே, வராட்டிலுமே ஓகே, நான் என் மேல ஒர்க் பண்ணணும், நான் என்னைய பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க எப்போ டிசைட் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு பிக் சேஞ்சஸ் வர ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் செக் பண்ணுறத குறைச்சிக்கணும், கம்மி பண்ணிக்கணும். நீங்க அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா? ஆஃப்லைன்ல இருக்காங்களா? எப்போ அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க? எப்போ உங்களோட மெசேஜ் பார்க்குறாங்க? இதெல்லாமே நீங்க கம்மியாக்கிக்கணும். நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம, உங்க மேல ஒர்க் பண்ணுங்க. உங்க மேல எஃபோர்ட்ஸ் போடுங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மிரருக்கு முன்னாடி நிண்டு டெய்லி அஃபார்ம் பண்ணுங்க. உன்னையும் உங்களுக்கு கிளியரா புரியறதுக்காக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மூலியமா நான் சொல்றேன். ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்க பேர் ரம்யா. ஸோ அந்த பொண்ணு ஓட ஃபுல் லைஃப் அவங்களோட எஸ்பிய சுத்தியே தான் இருக்கு. என்ன பண்ணாலுமே எஸ்பி, எஸ்பி, எஸ்பி அந்த மாரி தான். ஓகேவா? அவங்க டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து எப்பலாம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ, எப்பலாம் தாட் வருதோ, அப்பலாம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அதே அவங்களோட எஸ்பிட்டருந்து மெசேஜ் வரல அப்படின்னா, அவங்க அப்செட் ஆகுவாங்க, ஹர்ட் ஆகுவாங்க. இந்த ஒரு ஹேபிட் டே அண்ட் நைட் இருக்கு. மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் சேம் தான். அவங்களோட எஸ்பி அவங்களோட மெசேஜ் பார்த்துட்டும் ரிப்ளை பண்ணல அப்படின்னா, இவங்க ஹர்ட் ஆகுறாங்க. அவங்க எஸ்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போறாங்க. பட் இவங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படின்க்காக அவங்க ஹர்ட் ஆகுறாங்க. இந்த மாரி ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே. ஒரு நாள் அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த இக்னோரன்ஸ். ஸோ அவங்க மிரர் முன்னாடி நிண்டு அழுகுறாங்க. ஏன் என் கூட மட்டும் இந்த மாரி எல்லாம் நடக்குது? நான் யாரெல்லாம் லவ் பண்றேனோ, ஏன் என் கூட மட்டும் அவங்க அப்படி கிடையாது? ஏன் என்னைய மட்டும் இக்னோர் பண்றாங்க? நான் என்ன வொர்த்தி கிடையாதா? நான் நல்லா இல்லையா? இந்த மாரி தாட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் அவங்களோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. நெக்ஸ்ட் டே அவங்க டெசிஷன் எடுக்குறாங்க. அவங்க டிசைட் பண்றாங்க, இனிமேல் நான் என் மேல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஃபோன சைலன்ட்ல போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போக ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க மேல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவுட்டிங் அந்த மாரியெல்லாம் போக ஸ்டார்ட் பண்றாங்க. மெயினா அவங்க சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்றத ஸ்டாப் பண்றாங்க. டெய்லி அவங்க மிரர் முன்னாடி நிண்டு சொல்றாங்க, "நான் ரொம்ப ப்ரீஷியஸ். ஐ அம் அன்ஃபர்கெட்டபிள். ஐ அம் இர்ரிப்ளேசபிள்." இந்த மாரி அவங்க டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்றாங்க. மிரருக்கு முன்னாடி நின்று பண்றாங்க. செல்ஃப் டாக் பண்றாங்க பாசிட்டிவா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க, "எனக்கு யாரும் தேவையில்ல. நான் கம்ப்ளீட்டா இருக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்." அவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, எனக்கு யாரோட வேலிடேஷன் தேவையில்ல அப்படின்னு. அண்ட் ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. "ஹே, ஆர் யூ ஓகே?" அவங்க மெசேஜ் பார்த்து பெருசா எக்ஸைட் ஆகல. அவங்க நார்மலா இருக்காங்க. அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறாங்க அந்த மெசேஜ. ஆனா இந்த பிளேஸ்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்க. மெசேஜ் இம்மீடியட்டா ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. அ இம்மீடியட்டா கால் பண்ணி பேசியிருப்பீங்க. இல்லையா? ஆனா, அந்த கேர்ள் இப்போ பழைய மாரி கிடையாது. அந்த கேர்ள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்காங்க.
அந்த கேர்ளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு யார் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்களோ, நானும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பேன். யார் என்னை இக்னோர் பண்ணுறாங்களோ, நானும் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிருவேன். இந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க டிசைட் பண்ணுறாங்க, இனிமேல் நான் யாரையும் வந்து சேஸ் பண்ண மாட்டேன். மத்தவங்களுக்காக வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுத்து நான் இங்க ஹர்ட் ஆக மாட்டேன். நான் தான் எனக்கு ப்ரியாரிட்டி, மத்தவங்க கிடையாது அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் சம் டேஸ் கழிச்சு, அந்த கேர்ளுக்கு வந்து கன்டினியூஸா அவங்களோட எஸ்பிட்டருந்து காலோ, மெசேஜோ வர ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எஃபோர்ட் போட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இவங்க வந்து ரிலாக்ஸா இருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்களே சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட எஸ்பி அவங்கள்ட்ட பெக் பண்றாங்க. எந்த மாரி ஒரு கண்டிஷன்ல அவங்க இருந்தாங்களோ ப்ரீவியஸ், இப்போ அந்த கண்டிஷனுக்கு வந்து அவங்களோட எஸ்பி வந்துட்டாங்க அண்ட் இவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாரி தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட லைஃப் வந்து ஒரு மிரர் மாரி. இப்போது நீங்க மிரருக்கு முன்னாடி நின்டு ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னா, மிரர்ல தெரியிற உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் ஸ்மைல் பண்ணும். அதே வந்து நீங்க மிரருக்கு முன்னாடி நின்டு அழுகுறீங்க அப்படின்னா, உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் அங்க அழுகும். ஸோ இதுக்காக வந்து நம்ம மிரர சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மளே தான் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஹியூமன் சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்காதோ, நம்ம அதே தான் சேஸ் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கோ, ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குதோ, அதுக்கு நம்ம வந்து வேல்யூ பண்ண மாட்டோம். ஆனா, மேனிஃபெஸ்டேஷன் டைம்ல வந்து நெறைய பேத்துக்கு வந்து இந்த பேசிக் திங்கே புரியறது கிடையாது. எஸ்பி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எஸ்பில தான் இருக்கு. உங்க மேல வந்து 0% கூட நீங்க வொர்க் பண்ணுறது கிடையாது. தென் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அங்க டிலே ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு உங்க மேலேயே வந்து வேல்யூ கிடையாது. உங்களுக்கு உங்க மேலேயே லவ் கிடையாது அப்படின்னா, நீங்க வந்து இன்னொரு பெர்சன்ட்ட வந்து அத எக்ஸ்பெக்ட்டே பண்ணக்கூடாது. அந்த அந்த பெர்சன் உங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும். உங்க கூட வந்து நல்லா பிஹேவ் பண்ணணும். உங்கள லவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த விஷயம் உங்களுக்கே கிடையாது. ஸோ, அதனால வந்து நீங்க வந்து ஓவரா டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரொம்ப எமோஷனலா ரியாக்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு வந்து நீங்க அவங்கள சேஸே பண்ணக்கூடாது. நீங்க சைலன்ட்டா, ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட ரியல் பவர். எப்பவுமே வந்து அஃபர்மேஷன் பண்ணுங்க. ஐ அம் இம்பார்ட்டன்ட். ஐ அம் எனஃப். ஐ அம் ஸ்ட்ராங். ஐ டோன்ட் நீட் டூ சேஸ் எனிஒன். ஐ டிசர்வ் ரெஸ்பெக்ட். இந்த மாரி வந்து அஃபர்மேஷன் பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஐடென்டிட்டிய சேஞ்ச் பண்ணும். இப்படி நீங்க வந்து பாசிட்டிவா அஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மத்தவங்களுக்காக அப்படின்ட்டு, இல்ல வந்து அவங்க உங்கள இக்னோர் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது, அதே இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் டேக் அ டீப் பிரீத் அண்ட் உங்கள்கிட்ட சொல்லுங்க, ஐ சூஸ் மை செல்ஃப். அந்த மூமெண்ட் வந்து உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். எப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து கேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறீங்களோ, அந்த பர்சன் வந்து உங்களை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களை வந்து நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.